ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி ஷூட்டிங்கா அப்படிங்கிறது. மலையாளம் ஃபினாலே நடக்கிறதுனால இன்றைக்கே ஷூட்டிங் வச்சுருக்காங்க. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கிறதுனால இன்றைக்கி நைட்டே நமக்கு வந்து அதாவது ஷூட் இன்றைக்கி முடிச்சிருவாங்க. பட் டெலிகாஸ்ட் நாளைக்கு தான் காட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்ன கரெக்டாக எனக்கு தெரியல. பட் ஷூட்டிங் வந்து விஜய் சேதுபதி சார் இப்போ EVP செட் வந்தாச்சு. ரம்யாஜு எவிக்ட் ஆகியாச்சு, துஷார் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ 2 எலிமினேஷன். நிறைய பேர் கச்சக்கச்சான்னு இருக்குது வீடு. ஸோ எலிமினேட் ஆகுறது. ஆனால் இந்த சீசனில் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் விளையாடலையோ அவங்கெல்லாம் எவிக்ட் ஆகுறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், ஏதாச்சும் ஒன்று நீங்கள் லைவாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த சீசனில் சர்வைவ் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ரம்யாஜு முதல்ல வரும்போது ஒரு ப்ராமிசிங் கண்டஸ்டண்ட்டாக தெரிஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்படியே அன்பு அப்படி சொல்லிட்டு அண்ணா அக்கா தம்பின்னு அப்படி போய் எங்கேயோ காணாமலே போயிட்டாங்க. துஷார் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே கேப்டன் ஆனார். ஸோ அவருக்கு ஒரு பிரைட் இது இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்புறம் அவர் ஃபுல்லாகவே அரோரா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் கொஞ்சம் எந்திரிச்சு எல்லாரு கூடயும் சண்டை போடலாம் ஆரம்பிச்சிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எவிக்ட் ஆகிட்டாரு. ஸோ இன்றைக்கி ரம்யாஜு துஷார் எவிக்ஷன் கன்ஃபார்ம்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவிக்ஷன் அப்டேட் கொடுக்கறதுக்கு. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.